உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். சார், இப்போ இந்த பாவடிவம் பள்ளி வகுப்பறை பற்றி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அது மாணவர்கள் தமிழ் செய்வது என்ன சொல்றாங்கன்னா, அது மாணவர்களுக்கு வந்து சுமை ஏற்படுத்தாது, ஒரு கழுத்து வலிக்கும், அந்த மாதிரி குற்றச்சாட்டு. எங்கேயுமே அது கட்டாயம் நாங்கள் சொல்லவே இல்லையா. எங்கெங்கெல்லாம் அந்த பாவடியத்தில் உங்களுக்கு வந்து நடத்தி பாருங்க, உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் அதை பின்பற்றி கொள்ளலாம் என்று தான் நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நம்ம வந்து தொடக்க கல்வியில் பிரைமரி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் உட்காரவே வைக்கிறோம். குழந்தைங்களை சின்ன வயசுல அப்படி தான் உட்கார வைக்கும். அந்த விதத்தில் உங்களுக்கு குழந்தைங்கள் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கான அந்த ஃபோக்கஸ்டாக இருக்கும் என்பதற்காக சொல்லப்பட்டது தான். கிளாஸ் ரூம் போர்டை தான் பார்க்கணும் இல்லை, டீச்சர்ஸ் அந்த இடத்துக்கே வந்து பாடம் நடத்த வேண்டும் என்கிற விதத்தில் தான் அது முடிவு செய்யப்பட்டது. ஸோ இது வந்து கட்டாயம் கிடையாது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக நாங்கள் வந்து ஒரு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைமையில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 2 வருஷத்தில் 1,80,000 பிள்ளைகளை வந்து நாங்கள் மீண்டும் பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக முதல் 2 வருஷம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு வராமல் கொரோனா காலத்துக்கு பிறகு இருந்த பயத்தின் காரணமாக நிறைய மன அளவில் மாற்றம் ஏற்பட்டதன் காரணமாக வராமல் இந்த பிள்ளைங்கள்லாம் கொண்டு வந்து நாங்கள் திருப்பி நாங்கள் சேர்த்துட்டோம். நாங்கள் இப்போ ட்ராப் அவுட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தையும் பார்த்துருக்கின்ற ஆட்சித்தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது ஸ்பெஷல் ஒரு இதாக எடுத்து கவனம் செலுத்தி அந்த பிள்ளைங்கள்லாம் எங்கெல்லாம் ஈவன் எங்களோட டீச்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர்லேருந்து வகுப்பாசிரியர் வரைக்கும் ஒரு பையன் ஒரு வாரத்துக்கு வராட்டினா கூட அதை நாங்கள் ஒரு பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட்டாக கருதி உடனடியாக அந்த வீட்டுக்கு போய் எதனால் அவங்க பையன் ஒரு வாரமாக வரலன்னு மீண்டும் அந்த பிள்ளைங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த பணியை நாங்கள் செஞ்சுக்கிறோம். ஸோ அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தது சொன்னால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பள்ளிக்கூடத்துக்கு என்னென்ன தேவை காலை உணவுலேருந்து டெக்னாலஜி வயசுலேருந்து நம்ம பல்வேறு செயலிகள் மூலமாக ஸ்மார்ட் போர்டு கொண்டு வந்ததுலேருந்து ஹைடெக் லேப்ஸை மேம்படுத்தினது ஒரு ஸ்கூலில் என்னென்னலாம் இருக்கணுமோ. இன்னும் சொல்ல போனால் தனியார் பள்ளி இன்னைக்கு எங்களை பார்த்து அரசு பள்ளியை பார்த்து இன்னைக்கு அவங்களுடைய ஸ்கூலை வந்து இன்னைக்கு மேம்படுத்திக்கிட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ட்ராப் அவுட்டுங்கிறது கணிசமாக கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு தான் வருதுன்னு எனக்கு தெரிஞ்சு. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.